ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தை தான் நான் வந்து உங்ககிட்ட சுற்றி காட்ட போகிறேன். 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குங்க நான் கார்டன் டூர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நிறையா நியூ மெம்பர்ஸ்லாம் நம்மளோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னடா இது வந்து ஒரு வீடியோ காட்டுறாங்க கார்டன் டூர்னு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு மாடி தோட்டம் வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த மாடி தோட்டத்துலேருந்து தானே என்னுடைய கார்டன் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க் ரிலேட்டடாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டதுனால நாங்கள் வந்து மயிலாடுதுறை போயிட்டோம். அங்கே வந்து ரெண்டல் ஹோமில் இருந்து நான் கார்டன் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, திரும்பி வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போது நாங்கள் வந்து வேறு ஊர் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் நான் அடிக்கடி வந்துட்டு வீடு மாறுறதுனால அந்த வீடு கார்டன் தான் வந்து உங்களுக்கு ரெண்டல் ஹோம் கார்டன் டூர் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நான் வீக்லி ஒன்ஸ் வந்து வருவேன். ஸோ அப்போ வந்துட்டு இந்த பிளான்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு என்னுடைய கார்டன் வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து கொடுங்க. சரி, இந்த மாடி தோட்டத்தில் என்ன மாதிரியான பிளான்ட்லாம் இருக்குது, நாங்கள் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கடப்பாக்கல் வச்சு, அதுக்கப்புறம் ஆலோ பிளாக் கல் வச்சு நாங்கள் வந்து ரோவாக வந்து கட்டி வச்சுருக்கோம். இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகிடுச்சு இதை வந்துட்டு கட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து அன்னக்கூடையில் தான் வந்து பிளான்ட்லாம் வந்து வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே உழைக்கிது. மீதி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அந்த அன்னக்கூடை வந்து உடஞ்சிடுது இல்லையா, உடஞ்சதையே வச்சு சிமெண்ட்டு பால் இருக்குல்ல, அதில் வந்துட்டு வீணாக போன புடவையை வந்து முக்கி அதில் வந்து பாட் மாதிரி வந்து செஞ்சுருப்போம். ஸோ அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா 0 பட்ஜெட்டில் ரன் ஆகிட்டுருக்க ஒரு கார்டன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் கூட வெளியிலேருந்து வாங்கினது கிடையாது. ஒரு மண்புழு உரம் கிடையாது, ஒரு ஃபெர்டிலைசர், ஒரு பெஸ்டிசைட் எதுவுமே வந்து கிடையாது. வீட்டிலே தயாரிக்கக்கூடிய காய்கறி கழிவு உரம் தான் வந்துட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வெறும் கடலை புண்ணாக்கு, மீன் அமிலம், அப்புறம் வீட்டில் தயாரிக்கக்கூடிய பழக்கரசல் மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் வெளியிலேருந்து ஒரு பொருள் கூட, ஒரு யூமிக் ஆசிடோ ஒரு சீவீடோ எதுவுமே வந்து இந்த பிளான்ட் வந்து பார்த்தது கிடையாது. பட் நல்லா செழித்து தளன்னு எந்த நாளில் வந்து பார்த்தாலும் இதே மாதிரி க்ரீனிஷாக சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீசனில் என்ன பிளான்ட் வந்துட்டு நல்லா வளருமோ இயற்கையாக அந்த பிளான்ட் மட்டும்தாங்க இங்கே வந்துட்டு பயிரிடுறது. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ரெண்டல் ஹோமில் ரோஸ் பிளான்ட்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து வரணும் அப்படின்றதுக்காக டிஏபி வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி ரொம்ப பெஸ்ட்லாம் அதிகமாகிடுச்சுன்னா கூட யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கூட யூஸ் பண்ணதே கிடையாது. ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா, கடலை புண்ணாக்கு, மீன் அமிலம் தாங்க மெயினே. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி தான். இங்கே மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன இடம் தான். அதாவது 600லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்டன் தான். ஸோ அதனால் எங்கள் ஃபேமிலிக்கு என்னென்ன தேவைகளோ அதை மட்டும்தான் வந்துட்டு வச்சுருக்கிறது. அதாவது ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய கிழங்கு வகைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. ரெகுலர் யூஸுக்கு என்னென்ன பிளான்ட்லாம் நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுமோ அதை மட்டும் வந்து வச்சுக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் நிறையா வந்துட்டு ரோஸ் பிரியர்கள் வந்துட்டு ஃபேமிலியில் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த பூக்களும் நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் சோப் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சோப் செய்கிறோன்னே சேலுக்கு நினச்சிக்காதீங்க, சேல் கிடையாது. வீட்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் அதெல்லாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஆயில் மில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் எண்ணெய் காய்ச்சறதுக்கு அதுக்கெல்லாமே வந்துட்டு இந்த பூக்கள் வந்துட்டு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எங்களுடைய தோட்டத்தில் எப்பயும் பூச்செடிகளும் அதிகமாகவே இருக்கும். அடுத்தது காய்கறிகளில் ரெகுலராக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, பச்சை மிளகா இருக்கும், தக்காளி இருக்கும், கத்திரிக்காய், வெண்டைக்காய், செடி அவரை, இந்த 5 வகையான காய்கறிகள் வந்துட்டு ரெகுலராகவே இருக்கக்கூடியது. மீதி வந்து சீசன் டைமில் மாறி மாறி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் வந்து காய் பிடிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கு. புது செடிகள் தான் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி நாற்று போட்டு பிளான்ட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு செடி வந்து இறக்குதுன்னா அடுத்த செடி வந்துட்டு நம்ம நடவு பண்ணுற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரோஸ் பிளான்ட்ஸ் தான் இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே. இதுவுமே வந்து பிவிசி பைப்பில் வந்து ஸ்டாண்டு வந்து பண்ணி அது மேலே வந்துட்டு பாட்லாம் வந்து வச்சுருக்கிறது. இது வந்து ராமர்பானம் மல்லி. ஸோ இதில் வந்து இப்போ தான் கட் பண்ணி விட்டு திரும்பி நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ரீசெண்டாக வந்து மல்லி செடியெல்லாம் இயர்லி ஒன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணலன்னா வந்து பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, என்ன டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன்னா, நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணணும்.
நம்ம மேலே வந்து எப்படி செடிகள்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேரையும் இயர்லி ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு பாட்டில் வந்து புது மண் வந்துட்டு ஃபில் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரெகுலராக வந்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரூட்லாம் வந்துட்டு போயிட்டு மண் வந்து அப்படியே அடைச்சிக்கிட்டு பூக்கள் வந்து கொடுக்காது. செடியும் வளரவே வளராது, பூக்களும் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒலாந்தன்னு சொல்லுவாங்க, சந்தனமுல்லை. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொடியாக போகக்கூடியது தான். இது நாங்கள் செடியாகவே வச்சு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வந்து பூக்கள் வந்து கொடுக்கும். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு போதுமான அளவு வந்து பூக்கள் வந்து கொடுக்கும். இப்போ மல்லிலாம் வந்து கட் பண்ணி விட்டு கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் வச்சு நல்ல ஹெல்த்தியாக பிளான்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2nd வீக் 3rd வீக்லலாம் நிறைய பூக்கள் வந்துட்டு நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளிகள். இங்கே வந்துட்டு காய்கறி கழிவு உரம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து நம்மளுக்கு நாற்றுலாம் நிறையாவே கிடைக்கும். அதை வந்து எடுத்து எடுத்து நட்டு வச்சாலே நம்மளுக்கு அடுத்த பிளான்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். மிளகாய் செடியுமே அப்படி தான். ஆனால் மிளகாய் வந்துட்டு நம்ம விதையும் போட்டு நாற்றுகள் வந்து எடுத்து வைக்கிறது உண்டு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வகையான மல்லி செடி. இங்கே வந்து ஒத்த அடுக்கு, ரெட்டடுக்கு, இருவாச்சி, அதுக்கப்புறம் 3 அடுக்கு, 5 அடுக்கு, 22 அடுக்கு, அதாவது ரோஜா மல்லின்னு சொல்லக்கூடியது. இது எல்லா பிளான்ட்டுமே இருக்குது. மல்லி வந்துட்டு ரெகுலராகவே இங்கே நிறையா பிளான்ட்ஸ் வந்து வச்சுருப்போம். மல்லி, முல்லை. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த பிளான்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட் ஆகிடுச்சு ஷிங்க் ஒன்று. ஸோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷிங்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் பிளான்ட் வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வெங்காயத்தாலும் அங்கங்கே இருக்கும், சேலட் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் புதினா வந்து கண்டினியூஸாக ரெகுலராகவே இருக்கும், எல்லா சீசன்லேயுமே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த வெள்ளை கலரில் ஒரு கொசு மாதிரி வந்து பறந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் க்ரீஸை வந்துட்டு பேப்பரில் வந்து தடவிட்டு அதை வந்து கட்டி விட்டுருக்கோம். அதில் வந்து தாய்ப்பூச்சிலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும். நம்ம வெளியில் இருந்து எல்லோ பேட் கூட வாங்கி நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். எல்லோ பேட் வந்து டைப் பண்ணும்போது அந்த எல்லோ கலருக்கு வந்துட்டு அந்த பூச்சிகள்லாம் அட்ராக்ட் ஆகி வந்து அதில் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மையில் வந்து ஒட்டிக்கும். அடுத்தது எங்களுடைய கார்டனோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை மரம் தான். இதில் வந்து காய்கள் இல்லாத நேரமே இருக்காது. ஸோ அவ்வளோ காய்கள் வந்து இது கொடுத்துருக்கு. ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க டெரஸில் வந்துட்டு முருங்கை மரம் வச்சுருக்கேன், அதில் வந்து பூக்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்துட்டு டெரஸில் வச்சு வளர்க்கும் போது ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சு வளர்ப்போம். அதில் வந்துட்டு பூக்கிற பூக்கள் எல்லாமே காயாகணும்னா அது வந்து கண்டிப்பாக முடியாது. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 50 பூக்கள் வைக்கிதுன்னா அதில் வந்து ஒரு 20 காய்களோ 10 காய்களோ தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, ஆண் பூலாம் வந்து கொட்ட தான் செய்யும், பெண் பூக்கள் தான் வந்து பூக்கள் வைக்கும். இதை வந்துட்டு நான் என்ன கொடுக்கலாம் என்ன ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலாம், நான் இப்போ தான் கடலை புண்ணாக்கு கொடுத்தேன், அடுத்தது என்ன கொடுக்கலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க, கடலை புண்ணாக்கு கொடுத்து ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் அது ரியாக்டே ஆக ஆரம்பிக்கும், க்ரோத்தே வர ஆரம்பிக்கும். இன்னொன்று, பூக்கள்லாம் வந்து உதிர்றது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். அதை வந்துட்டு நம்ம எல்லா பூக்களுமே காயாகணும்னு நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கணும். மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கும் போது 1 2 காய்கள் கிடைச்சாலே அதில் ஹாப்பி ஆகணும். நம்ம வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்கள் பறித்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு ஈல்டு கொடுக்குது அப்படின்னு கிடையாது. நம்ம ஆர்கானிக்காக இயற்கையாக வளர்த்து ஒரே ஒரு காய்கள் எடுத்தாலும் அதில் வந்துட்டு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அது. இப்போது நீங்கள் ஒரு ரோஸ் பிளான்ட் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ரீசெண்டாக ஷார்ட் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன். இதோட ஐடி தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு நிறைய சகோதரிகள் வந்து சொல்லியிருந்தீங்க. போனிகா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. சின்ன சின்னதாக தான் பூக்கள் வந்து இருக்குது, கண்டினியூஸாக பூக்கள் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 5 டேஸ் வரைக்கும் செடியிலே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நம்ம வந்துட்டு ரோஸ் பிளான்ட் பீரியடாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடி ரோஸ்க்கெலாம் வந்து போகலாம், நல்ல உயரமாகவும் வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நிறைய பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இயற்கையாகவே இந்த சீசனில் தக்காளிகள் வந்துட்டு நல்லாவே வருங்க. ஸோ எல்லார் கார்டன்லேயுமே தக்காளி பிளான்ட் வந்து வைங்க. தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி பிரச்சனையும் வரும், அப்பப்போ பார்த்து கிளியர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா வேப்பெண்ணெய் கரைசல் வந்து நம்ம ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கலாம். இன்னொன்று, தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டெடியாகவே இருக்காது, சாஞ்சி சாஞ்சி போயிடும். அதுக்காக வந்து ஒரு குச்சை வந்து பக்கத்தில் ஊனி விட்டு சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம டைப் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா பிளான்ட் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக வளரும், நிறைய காய்கள் வச்சாலும் அது வந்து சாயாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரம்பை பிளான்ட்டு எவ்வளோ பெருசாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்துட்டு பாட் வந்துட்டு சூஸ் பண்ணும்போதே பெரிய பாட்டில் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படர்ந்து வரும். அடுத்தது செடி அவரை.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செடியிலே வந்து காய்கள் காய்க்கக்கூடிய அவரைக்காய் செடி. நம்ம கொடி வகையெல்லாம் போனோன்னா நம்மளுக்கு நிறையா வந்து இடம் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். நம்மளுக்கு வந்து ரெகுலராகவுமே வந்து கொடுக்காது கொடி வகையை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு அது வந்து ஆடி மாதத்தில் நம்ம வந்து விதைகள் போட்டோன்னா நம்மளுக்கு தை மாதத்தில் வந்து காய்கள்லாம் அறுவடை பண்ணலாம். பட் இந்த அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைமில் நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மாடி தோட்டத்துக்கு உகந்த ஒரு அவரைக்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா செடி அவரை தான். நம்மளுக்கு செடிகளும் வந்து ஒரே ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு நம்ம காய்கள் வந்து முத்த விட்டாலே போதும். அடுத்தது நம்ம வந்து பிளான்ட்டை வந்து நம்மளே வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 5 செடி அவரைக்காய் இருந்தாலே போதுங்க. நம்மளுக்கு தேவையான காய்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட் தான். இது எல்லாமே வந்து பிவிசி பைப்பில் ஸ்டாண்டு வந்து வச்சு செஞ்சுருக்கோம். இது எல்லாத்துக்குமே இப்போ வெயில் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூடாக்கு வந்து போட்டிருக்கோம். மூடாக்குக்கு வந்து கோணி சாக்கு இருக்கு இல்லையா, அதை தான் வச்சு போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து சொன்னீங்க ஷார்ட் வீடியோவில் கரையான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அப்பப்போ வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கார்டன்றதுனால இது வந்து கரையான் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. இதுவே தோட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு சாக்கு வந்து போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரையான் வரும். ஸோ இப்போ வந்து மாடி தோட்டத்தில் நம்ம வந்துட்டு லைட்டாக தினைக்குமே வந்து எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்போம், உரம் கொடுப்போம், ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக கரையான் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு நாள் கூட இந்த கார்டனில் பூ பறிக்காமல் இருந்ததே கிடையாது. அப்படி நாங்கள் வந்துட்டு பூக்கள் பறிக்காமல் விட்டு அடுத்த நாள் காலையில் பறிக்கிறோனாலே அன்றைக்கி எங்கேயோ நாங்கள் அர்ஜென்ட் வேலையாக வந்து வெளில போயிட்டோம், இல்லை எனி எமர்ஜென்சினா மட்டும்தான் பூக்கள் வந்து பறிக்காமல் இருப்போம். மழை நாளாக இருந்தால் கூட பூக்கள் வந்துட்டு கம்பல்சரி வந்து பறிச்சிடுவோம். ஏன்னா அடுத்த நாள் பூக்கள் வந்து பூத்து அது கீழே கொட்டி அது வேஸ்ட் ஆகும். இன்னொன்று அந்த இடமும் வந்துட்டு நம்மளுக்கு அழுக்காகும். அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துட்டு எப்பயுமே ரெகுலராக வந்து பூக்கள் பறிச்சிடுவோம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் முள்ளரும்பு செடிகள், இதுவுமே வந்து இப்போ தான் ப்ரூன் பண்ணி தொட்டி வந்து மாற்றி வச்சுருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்த பற்றியும் தனித்தனியாக நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ராம்பர் பானம். இங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்டுகள் வந்து பெருசு பெருசாக இருக்கு இல்லையா, ஏன்னா இதெல்லாம் வந்து 7 to 8 வருஷமான செடிகள் தான். இப்போ என்கிட்டலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து லோக்கல் சந்தையில் என்ன ரோஸ் பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை தான் வந்து வாங்கி வைப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லாத வெரைட்டியாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து லெமன் கிராஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நாற்று போட்டு வளர்ந்து வரக்கூடிய கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய் அதெல்லாமே இங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. இது வந்து மஞ்சள், இது வந்து சம்மங்கி. ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை நாங்கள் பறித்து பழுக்க வச்சு அப்படிலாம் வந்து இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது, சாப்பிட்டதே கிடையாது. ஸோ மரத்துலேயே வந்து அன்னைக்கு அமுத்தி பார்ப்போம், எது வந்து பழுத்திருக்கோ அதை வந்து பறித்து சாப்பிட்ருவோம். ஸோ அவ்வளோதான். இதோடைய தண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. இதை வந்து உயரம் போக விடாமல் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இந்த ஷெட்டில் வந்து போட்டு கம்பி வச்சு கட்டியிருக்கோம். இது வந்து அப்போ தான் நம்மளுக்கு இந்த செடி வந்துட்டு சாய்ஞ்ச மாதிரி இருக்கும், உயரமும் டெரஸில் வந்து போகாது, அதே டைம் நம்மளுக்கு காய்கள் பறிக்கவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணும்னா சப்போட்டான்னு நம்மளோட சேனலில் வந்து பாருங்கள். நீங்கள் சப்போட்டா வளர்ப்பு முறையை பற்றி டீட்டெயிலாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வச்சுருக்கக்கூடிய டப்பும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே செஞ்ச அன்னக்கூடை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கூடை தான். ஸோ அதான் பழைய புடவைகள் வச்சு சிமெண்ட் வச்சு செஞ்சோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கூடைகள் தான் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சந்தனமுல்லை வந்து இருக்குது. அதுவுமே வந்து 7-8 வருஷம் ஆன பிளான்ட்டு தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கழிவு கம்போஸ்ட்டில் வளரக்கூடிய பிளான்ட்டு தான். இதுவுமே நாங்கள் கொடியாக போகாமல் செடியாக தான் வளர்த்து வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு பூக்கள் வந்து பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இந்த செடியில் பார்த்திங்களா ஒரு குருவி வந்து கூடு கட்டி வச்சுருக்கு. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். ஸோ அப்படியே வந்துட்டு விட்டுருவோம்.
அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து மருகு. இந்த மருகும் நாங்கள் பூ கட்டுறதுக்கு, சோப்புக்கு, அதுக்கப்புறம் ஆயிலுக்கெல்லாம் நிறையாவே யூஸ் பண்ணுவோம். இதை வந்து கட் பண்ணி இப்படி ஊனி விட்டாலே போதுங்க, நம்மளுக்கு வந்து புது புது செடி வந்து உருவாயிடும். இப்படி வந்து தொங்குது இல்லையா, அது கீழே வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு தொட்டி எடுத்து வச்சிட்டோன்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு புது வேர் பிடிச்சி ஒரு புது பிளான்ட் வந்து உருவாயிடும். இங்கே சம்மங்கிலாம் வந்துட்டு நிறையா மொட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள். சம்மங்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் டைம் நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் தான். மாவு பூச்சி மட்டும் வராமல் கிழங்கு வந்துட்டு ராட் ஆகாமல் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சைனா ஆரஞ்சு. இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால நாங்கள் வீட்டில் யாருமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜூஸு கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் இதை வந்து புளிக்க வச்சு அமிலம் வந்து ரெடி பண்ணிக்கிறது, செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு டாய்லெட் க்ளீனிங்க்கு, வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, அடுப்பு துடைக்கிறதுக்கு எல்லாமே இந்த லிக்விட் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மா இஞ்சி. ஸோ நல்லாவே வந்து முத்திடுச்சு. ஹார்வெஸ்ட் பண்ணணும். சரி இன்னும் வந்து பிளான்ட்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்துட்டு மல்டிபெட்டல் வந்துட்டு சம்மங்கி வந்து ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டப்பில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வந்து இருக்குது. முருங்கை மரமும் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 3 மந்த் ஒன்ஸ் நல்லா கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டுட்டா தான் நம்மளுக்கு வந்து புது துளிர் வச்சு நம்மளுக்கு நிறையா வந்து காய்கள் வந்து கொடுக்கும். நிறையா மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 40, 50 காய் வந்துட்டு டெரஸ்லேயே வந்து பறிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் வச்சுருக்கிறது வந்து சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இதுவே நிறையா பெரிய பெரிய ட்ரம்மெல்லாம் வச்சு வளர்க்குறவங்களும் இருக்காங்க. அவ்வளோ வெயிட் வந்து மாடியில் ஏற்றாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு போதும் இல்லையா, வீட்டிலே வந்துட்டு ஒரு 10 காய் காய்ச்சாலே போதும்ல. என்னுடைய ஓவரால் மாடி தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்தந்த பிளான்ட்லாம் தான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் வந்து வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு திராட்சை செடி இருந்தது, அதாவது கொடி இருந்தது. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து அது எப்போயா தான் வந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு அடுப்பு வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வீட்டிலேயே நாங்கள் செங்கல் வச்சு நாங்களே வீட்டில் கட்டுனது. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து சுட வச்சுப்போம். ஆவி பிடிக்கிறதுக்கெலாம் வந்து எப்பயாவது வந்து ரேராக பண்ணுவோம். பட் இங்கே கலெக்ட் ஆகக்கூடிய குப்பைகள்லாம் இதுலேருந்து எரித்து இதுலேருந்து நாங்கள் வந்து சாம்பல் எடுத்து செடிகளுக்கு வந்துட்டு அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மங்கிலெல்லாம் வந்துட்டு இந்த மாவு பூச்சி பிரச்சனை, எறும்பு தொல்லைகள்லாம் இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குனே வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட கம்போஸ்ட் பின். இதிலேருந்து வரக்கூடிய அந்த மக்கான காய்கறி கழிவுகள் தான் இந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருப்போம் மூட்டையாக. இது மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு பிளான்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய கார்டனுக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இந்த மாடி தோட்டத்துக்கு எந்த ஒரு செலவுமே நாங்கள் பண்ணுறது கிடையாது. ரொம்ப நாள் கழித்து என்னுடைய மாடி தோட்டத்தை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். உங்களுக்கும் என்னுடைய கார்டன் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லைக்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.